இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 என்சிஆர்டியில் ஜியாகிரஃபி சாப்டர் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். மினரல்ஸ் அண்ட் பவர் ரிசோர்ஸ். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து மினரல்ஸ் அண்ட் பவர் ரிசோர்ஸ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக வந்து பார்ப்போம். இதில் கிரிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஷுகந்தோட நேட்டிவ் பிளேஸை வந்து விசிட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து அந்த தன்பாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து என்னன்னாக்கா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பிளாக்காகவும் டஸ்டியாகவும் இருக்குது. ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பிளாக் அண்ட் டஸ்டியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து ஷுகந்த் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த ஏரியாஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த கோல் மைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மினரல் கோலை வந்து கேரி பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னன்னாக்கா அந்த கிரி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா மினரல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஷுகந்த் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நீ வந்து அந்த பேக் பண்ண பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கியா? அதில் வந்து அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து பிஸ்கெட்ஸ் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கனாக்கா அந்த மைதா ஃப்ளோரு, நெக்ஸ்ட்டு மில்க்கு, சுகரு, சம்டைம்ஸ் எக்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பேக்டு பிஸ்கட்ஸை வந்து நீ வந்து ஒன்ஸ் நீ வந்து சாப்பிடும்போது அது வந்து நீ வந்து பிஸ்கட் அதை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து செப்ரேட்டாக வந்து தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மில்க்கு, சுகரு, அந்த எக் வந்து தனியாக வந்து அது தெரியாமல் ஜஸ்ட் அந்த பிஸ்கட்டாக தான் வந்து நீ வந்து சாப்பிடுவ. ஸோ அதை மாதிரி தான் எர்த்தில் வந்து நிறையா செவரல் மெட்டீரியல்ஸ் அந்த மினரல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த எர்த்ஸ் ராக் க்ரஸ்டில் வந்து அதாவது பரவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மினரல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். மினரல்ஸ் வந்து நமக்கு நேச்சராகவே வந்து க்ரியேட் ஆகும். இந்த மினரல்ஸ் வந்து ஒரு டிஃபைன்டான ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கால்சியம், அயன், கோல்டு, இது எல்லாத்துக்குமே ஒரு டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர், ஒரு டிஃபைன்டு கெமிக்கல் காம்போசிஷன் வந்து இருக்குது. ஒரு சோடியம் குளோரைடு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு டிஃபைன்டு காம்போசிஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த மினரல்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டிஃபைன்டு கெமிக்கல் காம்போசிஷன் வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் மினரல்ஸ் வந்து எர்த்தில் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து இருக்குது. பட் என்னன்னாக்கா அன்ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்குது. எர்த்தில் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் ரொம்ப ஹெவியாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ரொம்ப லெஸ்ஸாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ வந்து அன்ஈவனாக தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும். இது நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னாக்கா ராக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மினரல்ஸ் வந்து ப்ரைமரியாக வந்து ராக்ஸாக தான் வந்து இருக்கும். இக்னிஷியஸ், மெட்டமார்பிக் ராக், இல்லைனா செடிமெண்ட்ரி ராக், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ராக் ஃபார்மேஷனில் தான் வந்து இந்த மினரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். இப்போ இந்த மினரல்ஸ் வந்து நம்ம வந்து அன்ஈவனாக தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ இதில் வந்து சில இடங்களில் வந்து நம்மளால் அந்த மினரல்ஸை வந்து நம்ம எடுக்க முடியாமல் இருக்கும். அன்அக்சசபிள் பிளேஸில் வந்து சில மினரல்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிக் ஓஷன் பெட்டு, ஆர்டிக் ஓஷன் சீ ஃப்ளோர், இதில் அப்புறம் அண்டார்டிகா, இதிலெல்லாம் வந்து மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து இந்த இடங்கள்லாம் வந்து இந்த நம்ம வந்து ரிசர்ச் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் என்னன்னாக்கா அதை வந்து நம்மளால் வந்து அந்தளவுக்கு நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அங்கேருந்து நமக்கு வந்து அங்கே வந்து நமக்கு அதிகமாக வந்து மினரல்ஸ் வந்து இருந்தாலுமே அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அந்த செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்னன்னாக்கா அந்த மினரல்ஸ் எல்லாம் நம்மளால் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து நம்ம ரிசர்ச் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த மினரல்ஸ் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஜுவாலஜிக்கல் கண்டிஷன்ஸ், நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, இதில் தான் வந்து இந்த மினரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், டிஃபர் ஆகும். அதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மினரல்ஸ்க்கும் பிளெயின்ஸில் இருக்கிற மினரல்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மினரல்ஸ் வந்து ரொம்ப ஹாட் சப்ஸ்டன்ஸாக வந்து இருக்கும். இக்னிஷியஸ் ராக்கில் வந்து இருக்கிற மினரல்ஸ் வந்து அந்த இக்னிஷியஸ் ராக் அந்த ஹை பீக் இல்லைனா மவுண்டெயினில் வந்து இருக்கும். இப்போ பிளெயின் சர்ஃபேஸில் வந்து அந்த செடிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
இப்போ இந்த இக்னீஷியஸ் ராக்கில் வந்து மெட்டல் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதனால அது வந்து ஈஸியாக வந்து எரோட் ஆகாது. பட் இந்த செடிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸில் வந்து அந்த மினரல்ஸ் வந்து ஈஸியாக வந்து எரோட் ஆகி கீழே வந்து டெபாசிட் ஆகிரும். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எரோட் ஆகி வந்து கீழே வந்து டெபாசிட் ஆகிரும். ஒன்ஸ் அது வந்து டெபாசிட் ஆனதுக்கப்புறமா வந்து அந்த மெட்டமார்ஃபியல் ப்ராசஸ்க்கு வந்து அது வந்து யூஸ் ஆகும். இந்த மினரல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால தான் வந்து இந்த மினரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து எப்படி இந்த மினரல்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னாக்கா இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான், எந்த ஒரு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸும் வந்து கிடையாது. இயற்கையாகவே வந்து இந்த மினரல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இந்த மினரல்ஸை வந்து நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த மினரல்ஸோட அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கலர், அதோட மினரல்ஸோட டென்சிட்டி, அதோட ஹார்ட்னஸ்ஸு, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மினரல்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து மினரல்ஸை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இந்த மினரல்ஸை எடுத்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த மினரல்ஸோட கலரை வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்க வேறு எந்த இடத்துலையும் வந்து இந்த மினரல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா நம்மளால் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியலோட அந்த மினரலோட அந்த டென்சிட்டியை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து அந்த டென்சிட்டியை வச்சு நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ அயன் ஓர்லாம் வந்து எப்படின்னாக்கா டென்ஸாக வந்து பேக் ஆகியிருக்கும். கால்சியம் பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து ப்ரோக் ஆகிரும். ஸோ அது வந்து டென்ஸ் கண்டிஷனில் வந்து இருக்காது, அதனால நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அந்த மினரல்ஸோட ஹார்ட்னஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மெட்டல்ஸ் வந்து ஹார்ட்னஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த மினரலோட ஹார்ட்னஸை வச்சு நம்மளால் இது வந்து இந்த மினரல் தான் அப்படின்னு நம்மளால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அந்த மினரலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, சில மினரல்ஸ் வந்து ஒலட்டைல் இன் நேச்சராக இருக்கும், அதாவது காற்றுலே வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். ஸோ அதோட அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். சில மினரல் வந்து கரையாது. சில மினரல்ஸ் வந்து எப்படின்னாக்கா அந்த வாட்டரில் வந்து சொலிபிள் ஆகும். ஒரு சில மினரல்ஸ் வந்து வாட்டரில் வந்து சொலிபிள் ஆகாது. இப்போ சால்ட் வந்து சொலிபிள் இன் நேச்சர், அதாவது அந்த தண்ணியில் வந்து அது சால்ட்டை வந்து நம்ம வந்து கலக்கும்போது அது மிக்ஸ் பண்ணும்போது வந்து அது வந்து என்னென்னாக்கா கரைஞ்சிரும். இது அயன் பைரேட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம வாட்டரில் வந்து கரைச்சோன்னாக்கா அது வந்து கரையாது, ஏன்னா இட் இஸ் ஏ இன்சொலிபிள் இன் நேச்சர். ஸோ ஒரு மினரலை வந்து நம்ம அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை தான் வந்து நம்ம சொலிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மினரலை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த சொலிபிலிட்டியை வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ். ஓவர் 3000 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதோட அந்த கெமிக்கல் காம்போசிஷன் அதை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபையும் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் மினரலை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னாக்கா நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அண்டு மெட்டாலிக் மினரல்ஸ்ன்னு நம்ம வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறோம். இதில் வந்து மெட்டாலிக் மினரல்ஸில் வந்து ஃபர்தராக வந்து 2ஆக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். என்ன அப்படின்னாக்கா ஃபெரஸ் அண்டு நான் ஃபெரஸ். இப்போ மெட்டாலிக் மினரல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து இட் கண்டெயின் மெட்டல் இன் ரா ஃபார்ம். இந்த மெட்டாலிக் மினரல் வந்து அந்த மெட்டல் வந்து ஒரு ஹாட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து ஈஸியாக வந்து கண்டக்ட் பண்ணும். இந்த மெட்டாலிக் மினரலோட கேரக்டர் என்ன அப்படின்னாக்கா லஸ்டர் அண்டு ஷைன், அதாவது பளபளப்பாக வந்து இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா அயன் ஒயர், பாக்சைட்டு, மேங்கனீஸ், இதெல்லாமே வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸு. இந்த மெட்டாலிக் மினரலை நம்ம வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்ல, இது வந்து என்னென்னாக்கா ஃபெரஸ் அண்டு நான் ஃபெரஸ். இந்த ஃபெரஸ் பேஸ்ட் மெட்டாலிக் மினரலுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னாக்கா அயன் ஒயர் தான். ஏன்னா அந்த அயன் ஒயரில் வந்து அந்த எஃப்இங்கிற எலமெண்ட் வந்து இருக்குது. எஃப்இனா ஃபெரஸ்க்கான அந்த எலமெண்ட் வந்து இருக்குது. இப்போ நான் ஃபெரஸில் வந்து அந்த அயனுக்கான எலமெண்ட் வந்து கிடையாது. ஸோ ஃபெரஸ் கண்டென்ட் வந்து இருக்காது. இதில் வந்து இந்த நான் ஃபெரஸ் இதில் வந்து என்ன வந்து எக்ஸாம்பிள்னாக்கா கோல்டு, சில்வர், காப்பர், லெட், இதெல்லாமே வந்து நான் ஃபெரஸோட எக்ஸாம்பிள்ஸு.
இதெல்லாம் அயன் இல்லாத நான் ஃபெரஸ் மெட்டாலிக் மினரல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து மெட்டல் கண்டென்ட் வந்து இருக்காது. இட் டஸ் நாட் கண்டெயின் மெட்டல்ஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னன்னாக்கா லைம்ஸ்டோன், ஜிப்சம், மைக்கா. கோல் அண்ட் பெட்ரோலியம் இதுவும் வந்து நான் மெட்டாலிக் மினரல் தான். இந்த மினரல்ஸை நம்ம வந்து ஃபியூவல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதை வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஓகே, இப்போ மினரல்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, அதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் இஸ் டன் பை, அதாவது இந்த மினரல்ஸை வந்து நம்ம வந்து எப்படிலாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மைனிங், ட்ரில்லிங், குவாரியிங். இந்த மைனிங்கில் வந்து ஃபர்தராக வந்து ரெண்டாக வந்து டிவைட் ஆகுது. ஓப்பன் கேஸ்ட் மைனிங், ஷாஃப்ட் மைனிங். ஃபஸ்ட்டு மைனிங்னா என்னென்னு பார்த்துடலாம். டேக்கிங் அவுட் ஆஃப் மினரல் பரிட் அண்டர் எர்த் சர்ஃபேஸ், அதாவது எர்த் சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கிற அந்த மினரல்ஸை வந்து நம்ம வந்து தோண்டி எடுக்கிறோம்ல, இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்னாக்கா மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா மைனிங்னு சொல்கிறோம். இதில் வந்து அந்த 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம்ல. ஃபஸ்ட்டு ஓப்பன் கேஸ்ட் மைனிங்னா என்னென்னு நம்ம சொல்லலாம். மினரல்ஸ் லை அட் த ஷாலோ டெப்த், அதாவது இந்த மினரல்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ஆழமாகவும் இருக்காது, ரொம்ப அந்த டாப் லேயர்லேயும் வந்து இந்த மினரல்ஸ் வந்து இருக்காது. நம்ம எடுக்கிறதுக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஓப்பன் கேஸ்ட் மைனிங்கை தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த சர்ஃபேஸ் லேயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இது வந்து ஒரு ஷாலோ டெப்த்தில் தான் வந்து இந்த மினரல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஓப்பன் கேஸ்ட் மைனிங்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஷாஃப்ட் மைனிங். இங்கே வந்து மினரல்ஸ் வந்து ரொம்ப வந்து கீழே இருக்கும், அதாவது கிரேட்டர் டெப்த். இதில் தான் வந்து இந்த மினரல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஷாஃப்ட் பண்ணி தான் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அந்த ஷாஃப்ட் மைனிங்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தான், அதாவது ஷாஃப்ட்னா என்னென்னாக்கா அந்த டீப் போர்ஸ், அதாவது நம்ம வந்து டீப்பாக அதை வந்து ட்ரில் பண்ணி தான் வந்து இந்த மினரல்ஸை வந்து நம்மளால் எடுக்க முடியும். இதை தான் வந்து நம்ம வந்து ஷாஃப்ட் மைனிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரில்லிங். இது வந்து என்னென்னாக்கா கிரேட்டர் டெப்த், அந்த கீழே இருக்கிற மினரல்ஸை வந்து எடுக்கிறதுக்கு அந்த ட்ரில் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறோம். அந்த டீப் வெல்ஸை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து டிக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தோண்டி ட்ரில் பண்ணி வந்து நம்ம வந்து எடுப்போம். அப்போ தான் வந்து அந்த மினரல்ஸை நம்மளால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து குவாரியிங். இதில் வந்து அந்த சர்ஃபேஸில் இருக்கிற மினரல்ஸை வந்து எடுக்கிறது தான். அதாவது ஜென்ரலாக அந்த மேன் ஃபோர்ஸை வச்சு நம்ம டிக் பண்ணி அதாவது தோண்டி எடுப்போம்ல, அந்த இதுதான் வந்து குவாரியிங். சர்ஃபேஸில் இருக்கிற மினரல்ஸை வந்து நம்ம வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து குவாரியிங். நெக்ஸ்ட்டு மைனிங் அண்ட் இட்ஸ் ப்ராசஸ். இதுதான் வந்து மைனிங் அண்ட் இட்ஸ் அதோட ப்ராசஸ் என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல்ஸ். இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து டெபாசிட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து என்ன ராக்ஸ் அப்படின்னாக்க இக்னிஷியஸ் ராக், மெட்டமார்பிக் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக். இந்த ராக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பர்டிகுலர் மினரல் வந்து இருக்கும். இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து இந்த பிளாட்டியூஸில் தான் வந்து அதிகமாக இருக்கும். பிளாட்டியூஸ்னால் என்னன்னாக்கா அந்த லாவாவோட ஃப்ளோ ஆகிற இடத்த தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா பிளாட்டியூன்னு சொல்கிறோம். இந்த இக்னிஷியஸ், அந்த மெட்டமார்பிக் ராக் இதெல்லாமே வந்து அந்த ராக் ஃபார்மேஷன் ஆகிற அந்த இடம் தான். ஓகே, இப்போ இந்த ரீஜனில் வந்து அந்த இக்னிஷியஸ் அப்புறம் மெட்டமார்பிக் ராக்ஸ்லாம் வந்து இருக்கும். இப்போ இந்த இக்னிஷியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்லாம் வந்து எந்த ரீஜனில் வந்து அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அயன் ஓர் வந்து நார்த் ஸ்வீடனில் வந்து அதிகமாக வந்து டெபாசிட் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட்டு காப்பர் அண்டு நிக்கல் டெபாசிட் வந்து ஆன்டாரியோ அண்டு கனடாவில் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட்டு அயன், நிக்கல், குரோமைட்ஸ், பிளாட்டினம் இதெல்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அதிகமாக வந்து டெபாசிட் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த செடிமெண்ட்ரி ராக் ஃபார்மேஷன் வந்து எந்த மாதிரியான ரீஜனில் வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து அதிகமாக வந்து அந்த பிளெயின்ஸ் அண்டு ஃபோல்டு மவுண்டெயின்ஸில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஃபோல்டு மவுண்டெயின்னா அந்த எர்த்தில் அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஒவ்வொரு பிளேட்டும் வந்து ஒன்னோட வந்து கொலாட் ஆகும். அப்போ அந்த கொலாட் ஆகும்போது அந்த ஸ்ட்ராங்கர் பிளேட் இருக்குல்ல அது மேலே வந்து இருக்கும். இப்போ 2 ஸ்ட்ராங்கர் பிளேட்ஸ் வந்து கொலாட் ஆகும்போது இந்த ஃபோல்டு மவுண்டெயின் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஃபோல்டு மவுண்டெயின் வந்து என்னன்னாக்கா அந்த ஹிமாலயஸை தான் நம்ம வந்து ஹோல்டு மவுண்டெயின்னு சொல்கிறோம். இந்த ஃபோல்டு மவுண்டெயின் வந்து அந்த கிரியேட் ஆகும்போது என்னன்னாக்கா அந்த டாப் போர்ஷன் வந்து எரோட் ஆகி வந்து கீழே வரும். கீழே வந்து செடிமெண்ட் ஆகி அந்த பிளெயின்ஸ் அந்த இதில் வந்து இந்த செடிமெண்ட்ரி ராக்காக வந்து ஃபார்ம் ஆகும்.
ஸோ இந்த செடிமெண்ட் ஆகி வரும்ல கீழே, இந்த செடிமெண்ட்ரி ராக்கில் வந்து அந்த நான் மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. இந்த நான் மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து எரோட் ஆகும். இந்த நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னால் என்னன்னாக்கா லைம்ஸ்டோன். இதெல்லாம் வந்து இந்த லைம்ஸ்டோன் வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து டெபாசிட் ஆகுதுன்னா காக்கஸ் ரீஜன் ஆஃப் ஃப்ரான்ஸில் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேங்கனீஸ் வந்து ஜார்ஜியா அண்ட் உக்ரைனில் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாஸ்பேட் வந்து அந்த பெட்ஸ் ஆஃப் அல்ஜீரியாவில் வந்து டெபாசிட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபியூவல் மினரல் ஃபியூவல் இருக்குல்ல, கோல் அண்ட் பெட்ரோலியம், இது வந்து அந்த சாயில் லேயர்ஸில் வந்து செடிமெண்ட்ரி ஆகி இந்த மினரல் ஃபியூவல் வந்து செட்டில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த காண்டினென்ட்டில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் சைனா அண்ட் இந்தியாவில் வந்து ஹை அயன் ஓர் டெபாசிட்ஸ் வந்து அதிகமான அளவு வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து பெரிய பிளாட்டியூ வந்து இருக்குல்ல, அதாவது அந்த பிளாட்டியூ என்னன்னாக்கா லாவா பிளாட்டியூ வந்து கிரியேட் ஆகியிருக்கு. அந்த லாவா பிளாட்டியூ என்ன அப்படின்னாக்கா டெக்கான் பிளாட்டியூ. இது வந்து ஒரு லார்ஜ் பிளாட்டியூ, இந்தியாவில் இருக்கிற ஒரு லார்ஜ் பிளாட்டியூ. இது வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த சவுத் இந்தியாவை ஃபுல்லாக வந்து கவர் ஆகி இருக்குது. அதில் வந்து அந்த 8 ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆகிருக்குது. தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி தான் வந்து இந்த டெக்கான் பிளாட்டியூ, இந்த லாவா பிளாட்டியூ வந்து கவர் ஆகி இருக்குது. இந்த பிளாட்டியூ வந்து ஒரு 66 மில்லியன் இயர்ஸ் முன்னாடியே வந்து இந்த டெக்கான் பிளாட்டியூ வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு சைனாவில் வந்து அயன் ஓர் டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏஷியாவில் வந்து மோர் தென் 50% டின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சைனா, மலேசியா அண்ட் இந்தோனேஷியா வந்து இந்த டின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல லீடிங் ப்ரொடியூசர்ஸாக வந்து இருக்கிறாங்க. ஏஷியாவில் நிறையா அந்த மேங்கனீஸ், பாக்சைட், நிக்கல், ஜிங்க், காப்பர் இதெல்லாமே வந்து இருக்குது. இது வந்து சைனா இஸ் ஏ லீடிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் லெட்டு, ஆன்டிமோனி அண்ட் டங்ஸ்டன் வந்து லீடிங் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஷியாவில் வந்து மேங்கனீஸ், பாக்சைட்டு, நிக்கல், ஜிங்க், காப்பர் இதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு ஈரோப்பில் வந்து அயன் ஓர் வந்து லீடிங் ப்ரொடியூசர் வந்து இருக்குது. இதில் வந்து லார்ஜ் டெபாசிட் வந்து எங்கே அப்படின்னாக்கா ரஷ்யா, உக்ரைன், ஸ்வீடன், ஃப்ரான்ஸ். ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் யூரோப்பியன் ரஷ்யாவில் வந்து மினரல்ஸ் வந்து என்னென்ன மினரல்ஸ்லாம் வந்து டெபாசிட் ஆகிருக்குனாக்கா காப்பர், லெட்டு, ஜிங்க், மேங்கனீஸ் அண்டு நிக்கல் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நார்த் அமெரிக்கா. இங்கே வந்து அந்த மினரல் டெபாசிட்டை வந்து 3 ஜோன்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா கனடியன் ரீஜனில் வந்து நார்த் ஆஃப் கிரேட் லேக்ஸில் வந்து அயன் ஓர், நிக்கல், கோல்டு, யுரேனியம், காப்பர் இதெல்லாம் வந்து ஹெவியாக வந்து டெபாசிட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஆல்ப்லான்சின் ரீஜனில் வந்து கோல் வந்து அதிகமாக வந்து டெபாசிட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு மவுண்டெயின் ரீஜன்ஸ் ஆஃப் வெஸ்ட், இதில் வந்து காப்பர், லெட்டு, ஜிங்க்கு, கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்து ஹெவியாக வந்து டெபாசிட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு சவுத் அமெரிக்கா. இதில் வந்து பிரேசிலில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அயன் ஓர் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சில் அண்ட் பெருவில் வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிரேசில் அண்டு பொலிவியாவில் வந்து டின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சவுத் அமெரிக்கா அந்த காண்டினென்ட்டில் வந்து லார்ஜ் டெபாசிட்டாக இருக்குது. என்னன்னாக்கா கோல்டு, சில்வர், ஜிங்க்கு, குரோமியம், மேங்கனீஸ், பாக்சைட், மைக்கா இதெல்லாம் வந்து லார்ஜாக வந்து டெபாசிட் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வெனின்சுலா, அர்ஜென்டினா, சில், பெரு, கொலம்பியா இதிலெல்லாம் வந்து மினரல் ஆயிலும் வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஆப்ரிக்காவில் வந்து நிறையா வந்து அந்த மினரல் ரிசோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ரிச்சாக இருக்குது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டைமண்ட், கோல்டு, பிளாட்டினம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, ஜாரியா இதெல்லாம் வந்து லார்ஜ் போர்ஷன் ஆஃப் வேர்ல்டு கோல்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அதர் மினரல்ஸ், அதாவது இதை தவிர வேறு என்ன மினரல்ஸ்லாம் வந்து ஆஃப்ரிக்காவில் கிடைக்கிது அப்படின்னாக்கா காப்பர், அயன் ஓர், குரோமியம், யுரேனியம், கோபால்ட், பாக்சைட் இதெல்லாம் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் நிறையா அந்த ஆயிலும் வந்து எங்கெல்லாம் வந்து கிடைக்கிதுனாக்கா நைஜீரியா, லிபியா அண்டு அங்கோலியா இங்கெல்லாம் வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாக்சைட்டு. அதுக்கப்புறம் வந்து கோல்டு, டைமண்டு, அயன் ஓர், டின், நிக்கல் இதெல்லாம் வந்து லீடிங் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காப்பர், ஜிங்க், லெட்டு, மேங்கனீஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரிச்சாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கால்குரே அண்டு கோல்காடி இந்த ஏரியாஸ் ஆஃப் வெஸ்ட்டில் வந்து லார்ஜ் டெபாசிட் ஆஃப் கோல்டு வந்து அதிகமான அளவு வந்து இருக்குது.
நெக்ஸ்ட்டு அண்டார்டிகா. நமக்கு அண்டார்டிகா பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதோட ஜுவாலஜிக்கல் கண்டிஷன் என்னங்கிறது நமக்கு தெரியும். இதை பொறுத்தவரையும் வந்து அண்டார்டிகா பொறுத்தவரையும் வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. வெஜிடேட்டிவ் கவரும் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து நிறையா வந்து மினரல் டெபாசிட்ஸ் வந்து இருக்குதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு லார்ஜ் குவான்டிட்டி அளவில் வந்து இருக்கும். இந்த சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் அந்த கோல் டெபாசிட் வந்து அதிகமான அளவில் வந்து இருக்கும். அந்த டிரான்ஸ் அண்டார்டிகா மவுண்டன் ரீஜனில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த அயன் கண்டென்ட் வந்து அந்த பிரின்ஸ் சார்ல்ஸ் மவுண்டனில் வந்து அந்த ஈஸ்ட் அண்டார்டிகாவில் வந்து கிடைக்கிது. இந்த அண்டார்டிகாவில் வந்து அயன் ஓர், கோல்டு, சில்வர், ஆயில் இதெல்லாம் வந்து அந்த கமர்ஷியல் குவான்டிட்டி அளவு வந்து கிடைக்கிது. பட் அங்கே இருந்து இங்கே நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதிகமான வந்து செலவு ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்தளவுக்கு நம்மளால் இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. அங்கே வந்து ஆனால் அதிகமான மினரல்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு அயன். இந்தியாவில் வந்து அயன் ஓர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து இந்த மினரல் வந்து எங்கெல்லாம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா ஜார்க்கண்ட், ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் வந்து அதிகமாக இருக்குது. பாக்சைட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஏரியாஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா ஜார்க்கண்ட், ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, அப்புறம் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு மைக்கா வந்து அதிகமாக வந்து டெபாசிட்டாக இருக்கிற ரீஜன்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா ஜார்க்கண்ட், பீகார், ஆந்திர பிரதேஷ், அப்புறம் ராஜஸ்தான். இதில் வந்து இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்டு எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் மைக்கா வேர்ல்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு காப்பர் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ரீஜன் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட்டு மேங்கனீஸ். இந்தியாவில் வந்து அந்த மேங்கனீஸ் டெபாசிட் வந்து எங்கே வந்து அதிகமாக இருக்குனாக்கா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட்டு லைம்ஸ்டோன். இந்த லைம்ஸ்டோன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் வந்து எங்கே இருக்குது இந்தியாவில் அப்படின்னாக்கா பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், குஜராத் அண்டு தமிழ்நாடு. கோல்டை பொறுத்தவரையும் எங்கேனாக்கா கோலார் இன் கர்நாடகா. இதில் வந்து கோல்டு டெபாசிட் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மைனிங் வந்து அது டீப்பஸ்ட்டு இன் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். பட் இதை வந்து நம்ம வந்து மைன் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப, அதாவது அதோட அமௌண்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சால்ட் இஸ் அப்டெயின்டு ஃப்ரம் சீஸ், லேக்ஸ் அண்டு ராக்ஸ். இப்போ இதெல்லாமே வந்து எந்தெந்த ரீஜனில் வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து நமக்கு இந்த மினரல்ஸ் வந்து கிடைக்கிதுங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் மினரல்ஸ். இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த மினரல்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜெம்ஸ்னால் என்னக்கா ஹார்ட் மினரல். இது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ஜுவல்லரிக்கு வந்து அந்த வேரியஸ் ஸ்டைல்ஸ் அந்த ஜுவல்லரி வந்து மேக் பண்ணுறதுக்கு இந்த ஜெம்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு காப்பர். இது வந்து ஒரு மெட்டல். இது வந்து நம்ம காயின்லேருந்து பைப் வரையும் வந்து இந்த காப்பர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு சிலிக்கான் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் நம்ம வந்து மொபைல்ஸு இதுக்கெலாம் வந்து அந்த சிலிக்கான் சிப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எங்கேருந்து அப்டெயின் பண்ணுறாங்கனாக்கா அந்த குவாட்ஸ்லேருந்து தான் வந்து அப்டெயின் பண்ணுறாங்க. அந்த கம்ப்யூட்டரில் வந்து அந்த சர்க்யூட்ஸ், மொபைலில் வந்து அந்த சிலிக்கான் சர்க்யூட்ஸ் இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து அந்த சர்க்யூட்ஸ்க்கெலாம் வந்து இந்த சிப் பேஸ்டு மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சிலிக்கான் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அலுமினியம். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆட்டோமொபைல் அண்டு ஏர்பிளைன்ஸ் அண்டு பாட்லிங் இதுக்கெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பாக்சைட்ல இருந்து தான் வந்து அலுமினியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் மினரல்ஸ். நம்ம மினரல்ஸை நம்ம நான் ரீனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஒன்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆச்சுன்னா இது அகெயின் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு 1000 years வந்து ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மினரல்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணணும். அப்போ தான் இது வந்து எக்ஸாஸ்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். ஸோ இதனால் இந்த மினரல்ஸ் வந்து நம்ம வந்து நான் ரீனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து டக்குன்னு வந்து இட் டஸ் நாட் ரீஃபில். ஈஸியாக வந்து இதை வந்து நம்மளால் ரீஃபில் பண்ண முடியாது. பட் இந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் ஸ்மாலர் தென் அவர் ரேட் ஆஃப் கன்சப்ஷன். அதாவது இது வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனால் அதை வந்து அதிக அளவில் வந்து நம்ம இந்த மினரல்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதிகப்படியாக நம்ம வந்து இதை வந்து
யூஸ் பண்ணுறத வந்து சொல்கிறாங்க. அதனால நம்ம வந்து இந்த மினரல்ஸ் வந்து நான் ரீனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து அதாவது 1000 இயர்ஸ் ஆகும் இது வந்து கிரியேட் ஆகிறதுக்கு, அகெயின் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்குங்கிறதுனால இந்த மினரலை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து எங்கெல்லாம் வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னாக்கா, மைனிங் அந்த தோண்டி அந்த மினரல்ஸ் வந்து எடுப்பாங்களா, அங்கே வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த வேஸ்டேஜை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மெட்டல் பேஸ்டு மினரல்ஸை வந்து நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மினரலை வந்து நம்ம ரீசைக்கிள் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மினரல் ரிசோர்ஸை வந்து நம்மளால் கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் வந்து இந்த லெசனில் வந்து ஃபுல்லாக வந்து மினரல்ஸ் அண்ட் பவர் ரிசோர்ஸ் தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து போடுறேன். இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மினரல்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அது வந்து எங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இந்தியாவில் வந்து எந்த அளவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு, வேர்ல்டில் வந்து எந்த ரீஜன்லலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு, நெக்ஸ்ட்டு இந்த மினரல்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி கன்சர்வ் பண்ணணும், எப்படி இந்த மினரல்ஸ் வந்து எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் இந்த பார்ட்டில் வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம வந்து பவர் ரிசோர்ஸ் பற்றி பார்க்கலாம்.